நான் இப்பள்ளியில் 61, 62ஆம் ஆண்டு பயின்றேன். நான் பயின்று இந்த பள்ளியில் ஒரு 1½ ஆண்டு காலம் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றினேன். நான் இப்பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆத்தூர் ராசேஷ் ராமசாமி அவர்கள் நிறைய பள்ளிகளுக்கு நிறைய பணிகளை செய்துள்ளார் என்று கேள்விப்பட்டு நான் தொடர்பு கொண்டேன். நேரில் வருகின்றேன் என்று சொன்னேன். நேரில் வந்தால் எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் ஃபோனில் தான் பேச வேண்டும் சொன்னார்கள். அதன்படி அவர் நமது சென்ட்ரகால் என்ற மத்திய கட்டிடத்தை 11 லட்சம் செலவில் அவருடைய மருமகனை கொண்டு மிகச்சிறப்பாக பணி செய்து முடித்ததை அனைவரும் அறிவீர்கள். இந்த செயல் நடந்தது, நேரில் வரக்கூடாது, ஃபோனில் மட்டுமே பேசுங்கள் என்று சொல்லி எனக்கு உத்தரவு போட்டு அவர் திறப்புலாக மட்டும்தான் வந்தார். அதுபோல் நமது KP ராமலிங்கம் அவர்கள் சட்டசபை, மேல் சபை, பாராளுமன்றம் அனைத்தையும் அனுபவமிக்கவர். அவர் அப்துல் கலாம் அவருடன் 2 வாரம் இருந்து பணியாற்றியவர், தொடர்பு கொண்டவர். மேலும் இப்பள்ளிக்கு சாந்தி ராஜமாணிக்கம் என்ற MLA இருக்கும் பொழுது நாங்கள் தொப்பப்பட்டியினர் தொடர்பு கொண்டு அந்த தொப்பப்பட்டி சாலையை போட்டு கொடுக்க ஏற்பாடு செய்தோம். அவர்களும் போட்டு கொடுத்தார்கள். அதன் பிறகு இங்கே குப்புலட்சுமி என்ற ஆசிரியர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கலிமூர்த்தி அவர்கள் மிகச்சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்ம பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளில் வருவார்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது கலிமூர்த்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசி கொண்டிருந்தார். நமது பள்ளிக்கு மிகவும் தொடர்புடைய நம்ம பெரியசாமி ஆசிரியர் அக்கா மகனான ராமசாமி அவர்கள் தொடர்பு கொண்டேன். அதன்படி அவர் மூலம் வந்து மிகச்சிறப்பான சொற்பொழிவை இப்பள்ளியில் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக செய்தோம். தற்பொழுதும் நம் நிறைய பணிகள் செய்ய வேண்டி உள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால் இப்பள்ளி இந்த அளவுக்கு சிறப்பாக தலைமை ஆசிரியர் விருது பெற்றதையும் காரணம் இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் அனைவரும் தான் காரணம் என்பது என்னுடைய கருத்து. காரணம் அவர்கள் சிறப்பான பணிகளால் தான் இப்பள்ளி மேலும் மேலும் முன்னேறிக் கொண்டே உள்ளது. அதோடு அல்லாமல் இப்பள்ளி விளையாட்டுத் துறையிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி ஒவ்வொரு ஆண்டும் வட்ட அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர் நடராஜன் அவர்களும் நானும் நீண்ட நாள் நண்பர்கள். காரணம், தடகள சங்கத்தில் அவர் தருமபுரியில் செக்ரட்டரியாக இருந்தார், நான் நாமக்கல் செக்ரட்டரியாக இருந்தேன். அவரை தொடர்பு கொண்டு இன்று அவர் வந்துள்ளது நம் பள்ளிக்கு மிகவும் பெருமை. மேலும் இப்பள்ளி மேன்மேலும் சிறப்படைய இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் அவர்கள் பணியும் உங்கள் ஆதரவும் தொடரட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.